இந்த நாளில் நீங்கள் மனுஷன் நம்பிட்டுருக்கீங்களா? எனக்கு குடும்பம் இருக்குப்பா, என் கணவர் இருக்கார், என் மனைவி இருக்கா, என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்காதீங்க. எல்லாம் மாயின்னு பிரசங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் வேதம் அழகாய் சொல்லுகிறது, மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்கள் மனுஷன் நம்புவதை விட்டுட்டு கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்போமா? இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. எல்லாம் மோசே கூப்பிட்டான்னு சொல்லி வந்தாங்க, யாருமே கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு வரலை. ஆனால் ஆண்டவர், நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் மோசையை நம்பி நீங்கள் வர வேண்டாம், நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர் காட்டினதை நாம் பார்க்கிறோம். அவர் விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்கள் கரத்தை, உங்களோட விசுவாசத்தை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து, நான் உங்களை நம்புகிறேன் இயேசுப்பா, உங்களை மட்டும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா?